ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்தியாவில் 200 கோடி ஆண்டுகள் பழமையான மலைத்தொடருக்கு பெரும் ஆபத்து ஏற்பட்டிருக்கு. இதனால வட மாநிலத்தில் பெரும் போராட்டம் வெடிச்சிருக்கு. சமூக ஆர்வலர்கள் தொடங்கி மக்கள் வரை சாலைகளில் இறங்கி போராட ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்க செய்தி ஊடகங்கள்ல தொடர்ந்து சோசியல் மீடியாவிலையும் பார்த்திருக்கலாம். ஆரவள்ளி மலைத்தொடருக்கு தான் அந்த பெரும் ஆபத்து ஏற்பட்டிருக்கு. இந்த விவகாரத்துல என்னதான் நடந்தது இல்ல நடக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. உலகின் மிக பழமையான மலைத்தொடர்களில் ஒன்றுதான் ஆரவள்ளி மலைத்தொடர். இந்த ஆரவள்ளி மலைத்தொடர் குஜராத், ராஜஸ்தான் மற்றும் டெல்லி மாநிலங்கள்ல அமைஞ்சிருக்கு. குறிப்பா இந்த மலைத்தொடர்களுடைய முக்கிய பங்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நிலத்தடி நீரை அதிகரிக்கும் இல்ல பாதுகாக்கும். இதனுடைய வேலை முக்கியமாக இது சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம காற்று மாசுபாட்டை குறைக்கும், பாலைவனமாக்குதலை தடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த மலைகளுக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம பல உயிரினங்களுக்கு வாழ்விடமாகவே இந்த மலைகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதனாலதான் இந்த மலைத்தொடரை வட இந்தியாவின் பச்சை கவசம் அப்படின்னு அழைப்பாங்க. இந்த ஆரவள்ளி மலை தொடர்பான ஒரு தீர்ப்பு உச்சநீதிமன்றத்தால வழங்கப்பட்டதுனாலதான் இவ்வளவு பெரிய போராட்டம் விடுச்சிருக்கு. என்ன அப்படின்னா, 2025 கடந்த நவம்பர் மாதம் உச்சநீதிமன்றத்துல மத்திய அமைச்சகம் ஒரு மறுவரையறையை சமர்ப்பிச்சிருந்தாங்க. அதை ஏற்றுதான் உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கு. அதுல என்ன குறிப்பிட்டிருக்கு அப்படின்னா, இந்த ஆரவள்ளி மலைத்தொடர்கள்ல எந்தெந்த மலைகள் 100 மீட்டருக்கு மேல் இருக்கிறதோ அந்த மலைகள் மட்டும்தான் சட்ட ரீதியாக ஆரவள்ளி மலைகளாக கருதப்படும் அப்படின்னு இதுல தெரிவிச்சிருக்காங்க. இதுல மொத்தமா இந்த மலைத்தொடர்களில் 90% 100 மீட்டர் உயரத்திற்கு குறைவாக இருக்கக்கூடிய மலைகள் தான் இங்கு அதிகமாக தென்படுது அப்படின்னு சொல்லப்படுது. இதனால இதுவரை ஆரவள்ளி மலைகளாக கருதப்பட்ட சிறிய மலைகளாக இருக்கட்டும், இல்ல அடிவார நிலங்கள் மற்றும் இணை நிலப்பரப்புகள் போன்றவை ஆபத்துக்கு வழிவகுக்கும் ஒரு நிலைக்கு தள்ளப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா, இங்கே ஆரவள்ளி மலைகளில் முன்னாடியே சொன்ன மாதிரியே 90% மேல் இருக்கக்கூடிய மலைகள் 100 மீட்டருக்கு கீழ் இருக்கக்கூடிய குன்றுகளாக தான் இருக்கு. இப்போ ராஜஸ்தான் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 12,000 மலைகள் அங்கே இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இதுல 1000 மலைகள் மட்டும்தான் 100 மீட்டர் உயரத்திற்கு மேல் இருக்கிறதா, மீதி எல்லாமே 100 மீட்டருக்கு கீழ் இருக்கக்கூடிய குன்றுகளாக தான் இருக்கு. அப்ப இந்த 100 மீட்டர் கீழ் இருக்கக்கூடிய அனைத்து மலைகளும் சுரங்க வேலைக்கு பயன்படுத்தப்படும். இதனால காற்று மாசுபடுதல் அதிகரிக்கும். இதனால சுற்றுச்சூழலுக்கு பெரும் ஆபத்து ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. முக்கியமா இந்த தீர்ப்புக்கு ஏன் மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னா, இந்த தீர்ப்பு அமலாகிவிட்டது அப்படின்னா சட்டவிரோத சுரங்க பணிகள் எளிதாக நடக்கக்கூடும். கட்டுமான பணிகளுக்கு இந்த மலைகளை பயன்படுத்துவாங்க. இதனால சுற்றுச்சூழலுக்கு பெரும் ஆபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா, வட மாநிலங்கள்ல ஏற்கனவே காற்று மாசுபாடு ரொம்ப அதிகரிச்சிருக்கு. டெல்லியை பொறுத்தவரை காற்றினுடைய தரம் ரொம்பவே குறைவாக இருக்கு அப்படின்னு நமக்கு அனைவருக்குமே தெரியும். இந்த மலைகளையும் அழிச்சிட்டோம் அப்படின்னா நிலத்தடி நீர் குறைய ஆரம்பிக்கும். நிலத்தடி நீர் குறைய ஆரம்பிச்சது அப்படின்னா வெப்பநிலை அதிகரிக்கும் மற்றும் பாலைவனமாக்கல் வேகமடைவது தொடர்பான அபாயங்கள் அதிகரிக்கும் அப்படின்னு மக்கள் அச்சப்படுறாங்க. இதனாலதான் அங்க போராட்டம் பெருமளவு வெடிச்சிருக்கு. சரி, இந்த மறுவரை தொடர்பாக ஒன்றிய அரசு என்ன கருத்து தெரிவிச்சிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஒழுங்குமுறைகளை வலுப்படுத்துவது மற்றும் சீரான தன்மையை கொண்டு வருவதை நோக்கமாக கொண்டுள்ளதாக கூறியது. மாநிலங்கள் முழுவதும் சுரங்க தொழிலை முறையாக கட்டுப்படுத்த ஒற்றை மற்றும் தெளிவான வரைமுறை தேவை என்று அரசு கூறியிருந்தது. அதனாலதான் புதிய வரைமுறையானது சரிவுகள், அதனுடன் தொடர்புடைய நில அமைப்புகள் மற்றும் இடைப்பட்ட பகுதிகள் உள்பட முழு மலை அமைப்பையும் உள்ளடக்கியதாகவும், இது மலைத்தொடர்களையும் அவற்றின் இணைப்புகளையும் வெளிப்படையாக பாதுகாப்பதாகவும் ஒன்றிய அரசு தெரிவித்தது. 100 மீட்டருக்கும் குறைவான அனைத்து நில அமைப்புகளிலும் சுரங்க தொழில் மேற்கொள்ள அனுமதிக்க கூடும் என்று கருதுவது தவறு.
சுற்றுச்சூழல் அமைச்சகம் இதனை வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஆரவள்ளி மலைகள் அல்லது மலைத்தொடர்களுக்குள் இருக்கும் பகுதிகளில் சுரங்கத்திற்கான புதிய குத்தகைகள் வழங்கப்படாது என்று கூறியுள்ள ஒன்றிய அரசாங்கம் நிலையான சுரங்க விதிமுறைகளை பின்பற்றினால் ஏற்கனவே உள்ள சுரங்க நடவடிக்கைகள் தொடரலாம் என்று தெரிவித்திருக்கிறது. மேலும் அரசினுடைய கூற்றுப்படி பாதுகாக்கப்பட்ட காடுகள், சுற்றுச்சூழல் ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த மண்டலங்கள், சதுப்பு நிலங்கள் போன்ற முக்கியமான பாதுகாக்கப்பட்ட பகுதிகளில் சுரங்க தொழில் தடை செய்யப்பட்டுள்ளது. சட்டத்தால் அனுமதிக்கப்பட்ட சில முக்கியமான யுக்தி சார்ந்த கனிமங்கள் மற்றும் அணு கனிமங்களுக்கு மட்டுமே விதிவிலக்கு அளிக்கப்படும். சுற்றுச்சூழல் அமைச்சர் பூபேந்திர யாதவ் இது குறித்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, 1,47,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட ஆரவள்ளி மலைத்தொடரில் சுமார் 2% மட்டுமே சுரங்கம் தோண்டப்பட வாய்ப்புள்ளது. அதுவும் விரிவான ஆய்வுகளை செய்து அதிகாரப்பூர்வ ஒப்புதலை பெற்ற பிறகே சாத்தியமாகும் என்று தெரிவிச்சிருக்காரு. ஆனா போராட்ட குழுக்களில் பலர் தங்கள் போராட்டங்கள் தொடரும் என்றும் நீதிமன்றத்தின் புதிய வரைமுறையை எதிர்த்து சட்ட ரீதியான வாய்ப்புகளை ஆராய்ந்து வருவதாகவும் கூறுகின்றாங்க. என்னதான் ஒன்றிய அரசு இதற்கு பல விளக்கங்கள் கொடுத்தாலுமே போராட்டக்காரர்கள் இதிலிருந்து நாங்க விலகுவதாக இல்லை, இந்த மறுவரை அதாவது உச்சநீதிமன்றம் அளித்திருக்கக்கூடிய இந்த தீர்ப்பை வந்து பின்வாங்குற வரை எங்களுடைய போராட்டம் நீடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தொடர்பாக ஒன்றிய அரசும் சரி, அடுத்த கட்டமாக உச்சநீதிமன்றமும் எந்த மாதிரியான நிலைப்பாடு எடுக்கிறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம்.